ஒரு பொதுவான விஷயங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், இல்லாட்டி கோயிலுக்கு போகிறோம். எதிர்பாராத விதமாக அவங்க செருப்பு காணாமல் போயிடுச்சு. இதை நினச்சி நான் வருத்தப்படணுமா, சந்தோஷப்படணுமா, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படுங்க, அது நல்லது தான். ஏன்னா சனி நம்மளுடைய பாதத்தில் தான் பாசம் பண்ணுறாரு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. உங்களை பிடிச்ச கெட்ட சக்திகள் விலகும், நீங்கள் செஞ்ச பாவங்கள் அதோடு போயிடும். அதே உங்களுடைய கெட்ட கருமாக்களும் அதோடு அழிஞ்சு போயிடும். அப்போ உங்களை விட்டு எல்லா கெட்டதும் போகும்போது நீங்கள் சந்தோஷம் தானே படணும். ஏன் அதற்கு மாறாக மனம் இருந்துறீங்க? நீங்கள் ஆசைப்பட்டு எடுத்த செருப்பே நம்ம காசு போட்டு வாங்கினது அப்படிங்கிற ஒரு மனக்கலக்கத்தை தயவு செய்து தவிர்த்துடுங்க. நம்மளை பிடிச்ச அனைத்து கெட்டதும் அந்த செருப்போடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த நொடி சந்தோஷமாக கடந்து வாங்க. அதற்கு மாறாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேயே தனக்கு பொருந்துகிற மாதிரி வேறு ஏதாவது ஜோடி செருப்பு இருந்துச்சுன்னா அதை மாட்டிக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா யாருடைய கர்ம வினையை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய